இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வண்டியை காணோம்? வண்டியை யார் எடுத்துட்டு போயிருப்பா? அண்ணா, வண்டியை நீ எடுத்துட்டு போலியா? இல்லடா, நான் இப்பதான் கிளம்பி வெளியே வண்டியை காணுண்ணே. டேய், கர்ணா தான் வசூலுக்கு எடுத்து போயிருப்பான். ஓ, உன் ஜீப்பெல்லாம் எடுத்துட்டு போற அளவுக்கு வந்துட்டானா? சரி சரி. இரு, அவன் தேவையில்லாமல் எடுத்துட்டு போக மாட்டான். இரு, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். டேய் டேய், அண்ணன் கால் பண்றாரா? ஐயோ, இதுக்கு தாண்டா நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். வா சொன்ன, என்னடா பண்றது? மாப்பிள்ள கோவப்படாம கொஞ்சம் என்னன்னு கேளுடா. என்ன பண்றான்? ஏண்டா போன்ல பேசுறது இதுக்குதா வாய் கூப்பிடுங்கிற? அண்ணா சொல்லுங்கண்ணா. டேய், ஜீப்பை நீ தான் எடுத்துட்டு போனியா? இல்லையண்ணா, நான் எடுத்துட்டு வரலையே. அப்போ நம்ம யாரும் வண்டி எடுத்துட்டு போனோம்னா ஜீப் எங்க? ஏன்னா நான் வரும்போது வாசல்ல தானே இருந்துச்சு. இப்போ காணமாடா. அவளையா குடிச்சாச்சு. தெரியலையண்ணா. திவாகரா, அண்ணே விஸ்வா உள்ள இருக்கானா பாரு. சரிண்ணே. கர்ணா, நீ லைன்ல இரு. சரிண்ணா. வீட்டில் அவன் இல்லைண்ணே. விஸ்வா வீட்டில் இல்லையா? கர்ணா, அப்போ விஸ்வா தான் ஜீப் எடுத்து போயிருப்பான். அப்புறம் என்னண்ணே, விஸ்வா தான் சூப்பரா வண்டி ஓட்டுவான்ல, பத்திரமா வீட்டுக்கு வந்துருவானே. நீ டென்ஷன் ஆகாத. இவன் ஏன் டென்ஷன் ஆகுறான்? முட்டாள், அவன் ஜீப் எடுத்துட்டு போனது பிரச்சனை இல்ல, ஜீப்ல கன் இருக்கு, அதான் பிரச்சனை. என்னன்னு சொல்ற? ஜீப்லியா? ஆமாடா. நீ விஸ்வாக்கு ஃபோன் பண்ணு. அதோ பண்றேன். என்னடா சீப் இல்லையாமா? டேய், லைன்ல இரு. அண்ணே, நாட் ரீச்சபிள் வருதுண்ணே. நாட் ரீச்சபிள் வருதா? டேய், விஸ்வாக்கு ஃபோன் போலடா. கன் எடுத்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவ்வளவுதான். முதல்ல விஸ்வாக்கு இருக்க தெரியும், சீக்கிரம் போ. சரிண்ணே சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஒரு சீப்புக்கு எதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான்? குடும்பமே சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றாங்க? திவாகரா, அண்ணே நமக்கு தெரிஞ்ச எல்லா டிராபிக் போலீஸும் கால் பண்ணு. எந்த ரூட்ல வண்டி பார்த்தாலும் உடனே நிறுத்திட்டு கால் பண்ண சொல்லு. சரிண்ணே சரி.